செலிபிரிட்டீஸ் இப்போ நம்ம அமிதாப் கோஷோட அ டெஸ்டிமனி ஆஃப் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் புக் கேஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் அமிதாப் கோஷ் அவரோட சின்ன வயசில் அவரோட தாத்தா வீட்டுக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற ஒரு புக் ஷெல்ஃபில் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து படிச்சிருக்கிறாரு. அந்த மெமரிஸை தான் நாஸ்டாலஜிக்காக இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு. அந்த புக் ஷெல்ஃப்ஸில் என்னென்ன புக்ஸ் இருந்துச்சு, அதில் இவருக்கு பிடிச்சது என்ன, அவருக்கும் அந்த புக் ஷெல்ஃப்க்கும் உள்ள பாண்ட் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அமிதாப் கோஷ் இந்த ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் அவரோட சின்ன வயசில் நடந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவர் பொதுவாக லீவுக்கு தாத்தா வீட்டுக்கு போவாராம். அந்த வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்களாம். அதனால எப்போவுமே சத்தமாக பிரச்சனையோட தான் அந்த வீடு இருக்குமா. இந்த நாய்ஸி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அமைதியான அழகான இடம் அப்படின்னா அது அந்த தாத்தாவோட புக் ஷெல்ஃப் தானா. இவர் மட்டும்தான் அந்த புக் ஷெல்ஃபில் இருந்து புக்கை எடுத்து படிப்பாராம். மற்ற எல்லாருக்குமே அது வெறும் ஒரு ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான். யாருக்கும் தெரியாம தான் இவர் புக்ஸை எடுப்பாராம். ஏன்னா யாராச்சும் இவர் புக் எடுக்கிறத பார்த்தா, முக்கியமாக இவரோட கசின்ஸ் இவங்களை பார்த்தாரு அப்படின்னா எடுக்க விட மாட்டாங்களாம். அமிதாவோட அங்கிள் தான் அந்த புக் கேஸில் நிறைய நாவல்ஸை வச்சுருந்துருக்காரு. அவர் அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அந்த புக் கேஸ் சும்மாவே தான் இருந்திருக்கு. அதாவது யாருமே புக்ஸை படிக்கவும் கிடையாது, புதுசாக புக் வாங்கி வைக்கவும் கிடையாது. இவரையும் எடுத்து படிக்க விட மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே புக் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. எங்கே மிஸ் ஆகிடுமோ, டேமேஜ் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி பொத்தி பொத்தி வச்சுப்பாங்களாம். அமிதாவ் சொல்கிறாரு, அவங்க யாருக்குமே தெரியல ஒரு புக்கோட வேல்யூ அதை படிக்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறது. இவர் மட்டும்தான் புக்ஸ்க்கு வேல்யூ சின்ன வயசுலேருந்தே கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இவரும் ரைட்டர் ஆனார் போல். அந்த புக் ஷெல்ஃப்லேயே இவருக்கு ரொம்ப பிடிச்சது நாவல்ஸ் தானா. நாவல்க்குன்னே செஞ்ச புக் ஷெல்ஃப் மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த புக் ஷெல்ஃபில் மேகசினோ இல்லை ஸ்கூல் புக்கோ வைக்கிறத ரொம்பவே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணியிருக்காரு அமிதாவ். அந்த அளவுக்கு இவருக்கு நாவல்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு. நிராஜ் சௌதர் அப்படிங்கிற ரைட்டர் பெங்காலி கல்ச்சரில் நாவல்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 19th செஞ்சுரியில் பெங்காலி லிட்ரேச்சர் டே டு டே லைஃப்பை தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. கல்யாணத்துக்கு கூட நாவல்ஸை தான் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அமிதாவோட அங்கிள் கூட நோபல் ப்ரைஸ் ஓன் பண்ண எல்லா புக்ஸையுமே வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பெங்காலி இங்கிலீஷ்னு 2 லாங்குவேஜ்லேயுமே அவரோட அங்கிள்ஸ் புக்கை வாங்கி அடுக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, தகூர், டாவஸ்கி, மேரி, கிரெசியா இப்படின்னு பல ரைட்டர்ஸோட புக் அந்த ஷெல்ஃபில் இருந்திருக்கு. அமிதாவ் நிறைய நாள் யோசிச்சிருக்காராம், எதுக்காக நம்ம அங்கிள் இவ்வளோ புக்ஸை வச்சுருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலி 1920s அண்ட் 30s புக்ஸ் ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு பொருளாக பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி. அதனால வேர்ல்ட் லிட்ரேச்சர் எல்லாமே அமிதாவுக்கு கிடச்சிருக்கு அந்த புக் ஷெல்ஃபில். இதே மாதிரியான ஒரு புக் ஷெல்ஃபை ரைட்டர் மியாத்தான் வீட்டில் பார்த்துருக்கிறதா அமிதாவ் சொல்கிறாரு. மியாத்தான் ஒரு பர்மீஸ் ரைட்டர். அவங்க ப்ரிசனில் இருக்கும்போது நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. மியாத்தானை 1995 அவங்க வீட்டில் அமிதாவ் மீட் பண்ணியிருக்காரு. அவங்களோட புக் ஷெல்ஃபில் ஃபுல்லாமே சென்சார் பண்ணப்பட்ட, அதாவது தடை செய்யப்பட்ட புக்ஸ் எல்லாமே கூட இருந்திருக்கான். அவங்க ரைட்டர் கிராண்டாவோட ஒரு புக்கை காமிச்சு அமிதாவ் கிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அந்த புக் ரொம்பவே மோசமான நிலமையில தான் அவங்க கையில் இருக்குது. இந்த புக்கை அவங்க குப்பை பொறுக்கிறவங்க கிட்டலாம் சொல்லி வச்சு, இந்த மாதிரி இந்த புக்கு கிடைச்சா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சில புக்ஸ் எல்லாம் அவங்க வாங்கி வச்சுருக்காங்களாம். அதாவது வெளியில் எங்கேயுமே கிடைக்காத புக்ஸை கூட அவங்க எப்படி வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த அளவுக்கு மியாத்தான் புக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல ஆர்வமாக இருந்திருக்காங்க. பிரமோத்யா ஆனந்த் தோயர் அப்படிங்கிற ரைட்டரையும் அமிதாவ் மீட் பண்ணியிருக்காரு. அவங்களும் மியாத்தான் மாதிரி ப்ரிசன் ரைட்டர் தான். பிரமோத்யாவோட இன்ஸ்பைரேஷனல் ரைட்டர்ஸ் யார் யார் அப்படின்னா மேக்சிம், கார்கி, ஜான் ஸ்டெயின்பெக் மாதிரியான ரைட்டர்ஸ் தான். இவங்க இந்தோனேஷியன் லாங்குவேஜில் நிறைய லிட்ரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தோனேஷியன் லாங்குவேஜில் அந்த அளவுக்கு லிட்ரேச்சர் கிடையாது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அமிதாவ் என்ன சொல்கிறாருன்னா, நாவல் எப்போவுமே ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபார்மாக இருந்திருக்கு. அதாவது எல்லா கண்ட்ரியையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி. அதாவது இன்டர்நேஷ்னல் நாவலிஸ்டான கிரேஷியா, மார்க்வெஸ், எல்லோசா, காடிமர், மைக்கேல் ஒட்டான்ஜி, யாசினர், கிராஸ், அப்புறம் ரஷ்டி இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே
ரொம்பவே ரிலையபிள் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்திருக்கு அப்படின்னு அமிதாவ் சொல்றாரு. இப்போதான் நாவல் மூலியமா கதை சொல்றாங்க. ஆனா முன்னெல்லாம் கதை அப்படிங்கிறது இந்த பஞ்சதந்திர கதைகள் மாதிரி, ஜட்டாகாஸ் மாதிரி நெறைய ஷார்ட் ஸ்டோரீஸோட சேர்ந்ததா தான் இருந்திருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா 1001 நைட்ஸ நாம சொல்லலாம். இப்போ பங்கிம் சந்திர சட்டர்ஜியோட பெங்காலி நாவல்ஸை பற்றி பேசுகிறாரு. இவர் தான் முதல்ல பெங்காலியில் நாவல்ஸ் எழுதினது. அதாவது இன்டர்நேஷ்னல் நாவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சரை மிக்ஸ் பண்ணி தான் சட்டர்ஜி நாவல்ஸ் எழுதியிருப்பார். இதுதான் அவரை பெங்காலி லிட்ரேச்சரில் மாஸ்டராகவும் உட்கார வச்சுச்சு. ஆனால் அமிதாவ் சட்டர்ஜியோட ராஜ்மோகன்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற நாவலை படிச்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ராஜ்மோகன்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற கதையை இங்கிலீஷில் தான் சட்டர்ஜி எழுதியிருக்காரு. அப்படி இங்கிலீஷில் எழுதினதுனால ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப பெருசாக சொல்லியிருப்பார். இது அன்னெசரியாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத ஒரு பெரிய பேசேஜாக இருந்துச்சு அப்படின்னு அமிதாவ் கோஷ் சொல்கிறாரு. அதாவது எங்கே அவர் இங்கிலீஷில் சொல்கிறது தெளிவாக புரியாதோ அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே ஒரே விஷயத்தை இழுத்து இழுத்து திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு சட்டர்ஜி. இது ஒரு விதமான பேரடாக்ஸாக அந்த நாவலுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு அமிதாவ் கோஷ் சொல்கிறாரு. இவரோட இந்த ஒர்க்குக்கு, அதாவது சட்டர்ஜியோட அந்த ராஜ்மோகன்ஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒர்க்குக்கு கான்ட்ரவர்சியும் இருந்துச்சு. டபிள்யூஹெச்டி அப்படின்றவர் சட்டர்ஜியை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியன் லிட்ரேச்சர்ஸ் சேட்டனோட ஒர்க், இதில் மொராலிட்டியே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக சட்டர்ஜி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் லிட்ரேச்சரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்தியன் கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹேஸ்டி மாதிரியான இக்னோரண்ட் பீப்புளுக்கு அது புரியாது அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துலையே இந்த ஸ்டோரியும் முடியுது. இந்த ஸ்டோரியில் அமிதாவ்க்கும் புக்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷனை சொல்லியிருக்காரு. அவரோட தாத்தா வீட்டில் இருந்த அங்கிளோட புக்ஸ், அதில் நாவல்ஸ் மட்டுமே அதிகமாக இருந்ததுக்கான காரணம், அதனால தான் அவருக்கு நாவல்ஸ் ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. புக் ஷெல்ஃப் மெயின்டைன் பண்ணுற கேரக்டரும் அவருக்குள்ளே டெவலப் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லை, நாவல் அப்படிங்கிற ஜானர் பற்றின ஒரு அவுட்லைன், இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்டோரியில். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.